ஐஸ் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் கோன் ஐஸ் குச்சி ஐஸ் ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் ஓடாதடா, உங்க அம்மா வந்தான வைவாடா, ஐஸ்லாம் சாப்பிட கூடாது. போங்க பாட்டி, எனக்கு ஐஸ் வேணும். ஆண்டி எனக்கு குச்சி ஐஸ் வேணும். ஆன்ட்டியா ஒழுங்கா அக்கான்னு கூப்பிடுறா. ஏப்பா பொம்பளை, உனக்கு வீட்ல வேற வேலையே இருக்காதா? சின்ன பிள்ளைகளை கெடுக்கணும்ன்றதுக்காக இப்படி ஐஸ் பெட்டி தள்ளிக்கிட்டே வருவியா திருத்துருவா? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாங்கி கொடுக்கூடாதுன்னா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வச்சிடணும், இப்படி வெளியில கூட்டிட்டு வரக்கூடாது. போ, இந்த பக்கம் தெரு பக்கம் விக்க வரக்கூடாது, அடுத்த தெருக்கு போ. நீங்க இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, 2 பேரும் காலி பண்ணி வேற ஊருக்கு போங்க. நம்ம என்ன பேசினாலும் ஏட்டிக்கு படி பதில் பேசிக்கிட்டே இருக்கானே. ஏமா ஏமா ஒரு ஐஸ் மட்டும் வாங்கி கொடுமா. சரி சரி வாங்கிக்கோ, 10 ரூபாய்க்குள்ள என்ன ஐஸ் இருக்கோ வாங்கிக்கோ. அக்கா ஐஸ்கிரீம் என்ன காக்கு? எல்லா ஐஸ்கிரீமும் இருக்கு, உனக்கு என்ன வேணும்? கோன் ஒரு 10 ரூபாய்க்கு இருந்தா கொடுங்கக்கா. இந்தாம்மா அப்படி 10 ரூபா கொடு. ஏய் என்ன கோன்ல வாங்கிட்டு இருக்க, கரைஞ்சு போயிரும், டப்பால வாங்கு. ஏக்கா சரிக்கா இது வேண்டாம்க்கா, டப்பால உள்ள ஐஸ்கிரீம் கொடுங்க. டப்பானா 35 ரூபாமா, 10 ரூபாலாம் கிடையாது. இந்த கோன்ல வச்சு கொடுக்குற ஐஸ்கிரீம் இதெல்லாம் டப்பாலையும் போட்டு கொடுக்க போறேன், அப்புறம் என்ன அதுக்கு மட்டும் 35 ரூபா, இது 10 ரூபா. ஏமா இது கோணுமா, அது டப்பாவுக்கு காசு வேண்டாமா? சரி நீ டப்பாலே வச்சு கொடு, தின்னுட்டு நாங்கள் டப்பாவை கொடுத்துட்றோம். அப்படியா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுமா, யாராவது சாப்பிட்டுட்டு கீழே போடுவாங்க, அந்த டப்பாவில் வேணா ஐஸ்கிரீம் வச்சு தரேன். ஆமாம் எவனே தெரியாது, அவள் தின்னுட்டு டப்பா கீழே போடுவா, அந்த டப்பாவில் நான் ஐஸ்கிரீம் திங்கணுமோ? அதே தான் நானும் சொல்கிறேன், நீ யாருனே தெரியாது, நான் டப்பாவை கொடுத்துருவேனா, இவன் திம்பாலாம், இவன் தின்னுட்டு டப்பாவை கொடுப்பாலாம், அந்த எச்சு டப்பாவை வச்சுக்கிட்டு நான் ஊர் புறம் சுற்றிக்கிட்டே தெரியவா. இப்போ வெயிலுக்கு எப்படி வந்துச்சு, நல்ல வேலை ஐஸ்கிரீம் வண்டி நிற்கிது, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். ஒருத்தர் சார் கொஞ்சம் நகட்டு போயேன், பாப்பா ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கொடுப்பா, ரொம்ப படப்படன்னு வருது. என்ன ஐஸ்கிரீம்க்கா வேணும்? சாக்கோபார் இருக்குது, கோன் இருக்குது, 5 லேயர் கோன் இருக்குது, உங்களுக்கு எது வேணும்? அந்த 5 லேயர்னா என்னதுப்பா? ஒரே கோனில் 5 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வச்சு கொடுப்போம். சரிப்பா நல்லா தான் இருக்கு, வாங்கிக்கிறேன். ஏண்டி மாறி இந்த வயசுல உனக்கு என்னடி 5 அடுக்கு ஐஸ் வேணுமோ? பாட்டி அடிக்கிற வெயிலுக்கு இதுதான் பாட்டி கரெக்டாக இருக்கும். ஏமா டப்பா ஐஸ்கிரீம் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? ஏமா நீ காசு கொடுமா. என்ன உத்தர சார் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எப்படி ஐஸ் வாங்க மாட்டீங்களே? ஏன் நீ வேணா வாங்கி கொடுக்குறியா? உனக்கு தேவை நீ காசு போட்டு தின்னு, அடுத்தவங்கள்ட்ட இப்படி பிச்சை எடுக்கிற வெக்கமா இல்லை? ரோட்டில் சும்மா நிற்கிறவங்கள கூப்பிட்டு வம்புழுக்கிற உனக்கு வெக்கமா இல்லை? ஏமா அந்த ஐஸ் வேணுமா வேண்டாமாம்மா சொல்லுங்கம்மா, நான் இடத்த காலி பண்ண, சும்மா உங்கள் கூட நின்றுக்கிட்டு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஏக்கா சாக்கோபார் ஐஸ்கிரீம் இருந்தால் கொடுங்க. இந்தாம்மா 20 ரூபா கொடு. ஏக்கா சாக்கோபார்னா உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இந்த கலர் வேண்டாம், வெள்ளை கலர் சாக்கோபார் கொடுங்க. என்ன செய்வாங்க பாவம், வெள்ளை கலரில் தான் சாப்பிடுவாங்க போல, கருப்பு கலர்லலாம் திங்க முடியாது போல. ஏமா லூசாமா நீ, சாக்கோபார்னா சாக்லேட்டில் பண்ணுறது, சாக்லேட் என்ன கலரில் இருக்கும்? ப்ரௌன் கலரில் தான் இருக்கும், அப்போ ஐஸு ப்ரௌன் கலரில் தான் வரும். நீங்கள் சொல்கிற சாக்கோபார் இந்த ப்ரௌன் கலர்லாம் முந்தி காலத்தில் உள்ளது, இப்போ எவ்வளவோ சாக்லேட்லாம் வேறு வேறு கலரில் தயாரிக்கிறாங்க, ஐஸும் வேறு வேறு கலரில் சாக்கோபார்லாம் வருது. எனக்குலாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. இந்த தெரு பக்கம் வந்ததே தப்புன்னு நினைக்கிறேன், பூரா பைத்தியக்கார கும்பலாக இருக்குது. ஏமா இந்த கருப்பு கலரில் தான் இருக்குது, இஷ்டம்னா வாங்கலைன்னா போ. சரி இல்லாட்டினா கோன் ஐஸ் இருந்தால் கொடுங்க. ஏமா கோனில் வெள்ளை கலர் இருக்குது, ஓகே தானே உனக்கு? கோனில் சாக்லேட் ஃப்ளேவர் வராதா? வெள்ளை கலர்னா வெண்ணிலா இல்லை, எனக்கு வெண்ணிலா கோனில் பிடிக்காது. சரி கொடுங்க. எது இல்லையோ கரெக்டாக அதான் கேட்பா, ஏன்னா கையில் காசு கொண்டு வந்திருக்க மாட்டா, சும்மா இங்கே நின்று பில்டப் காட்டுவா. பத்திரா சார் உனைய மாதிரிலாம் கிடையாது, சும்மா அப்படியே ஓசிலே மங்களம் பாட்டிட்டு போகிறதுக்கு என் கையில் நான் 500 ரூபா வச்சுருக்கேன். ஏக்கா 25 ரூபாக்கா கொடுங்கக்கா. என்ன இந்த இப்படி ஐஸ் கொடுக்குறீங்க, இது அப்படியே உருகிரும்ல, 5 நிமிஷத்தில் உருகி போயிடும், இதை வச்சு நான் என்ன செய்ய? போகும்போது சாப்பிட்டு தூக்கி போட்டு போ. ஏம்மா நீ என்னம்மா பைத்தியமாம்மா, ஐஸ்னா உருகதாம்மா செய்யும், 5 நிமிஷத்தில் சாப்பிட தான் செய்யணும், சாப்பிடு. ஏக்கா நான் எங்கள் வீட்டில் போயிட்டு தான்க்கா சாப்பிடுவேன், அதுவும் நான் சோறு வேறு சாப்பிடாம மாட்டேன், வீட்டில் போய் சோறு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஐஸ் சாப்பிடணும், அதுக்குள்ளேயும் உருகிரும்ல. அப்போ உங்கள் வீட்டுக்கு வேகமாக ஓடி போய் ஃப்ரிட்ஜில் வை, உருகாமல் இருக்கும். ஏக்கா ஃப்ரிட்ஜ் இல்லைக்கா வீட்டில், என்னக்கா செய்ய? குடுப்பில் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, நான் வேணா அங்கே வச்சுருக்கேன். எதுக்கு? இங்கேருந்து போகிற வழியிலே பாய் தின்றுவேன், தின்னுட்டு மிச்சம் வச்சுருப்பேன், அந்த மிச்சம் எச்சியை வாங்கி நான் திங்கணுமோ? ஏம்மா நீங்கள் எச்சு தின்னுங்க, இல்லை என்னமோ தின்னுட்டு போங்கம்மா, ஐஸை கொடுத்துட்டு போங்கம்மா. சரி மாறி நீ போ, அந்த பையன் பாவம் அப்போ தான் கை நீட்டிகிட்டே இருக்கான், இறக்கையாவது ஒன்று வாங்கி கொடுத்து கூட்டு போகிறேன். ஏமா பாப்பா இந்த பையனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் கொடுமா, சீனி போடாமல் கொடுமா, இல்லைன்னா நைட்டு பூச்சி கடிக்குதுன்னு அழுகுவான், அது மாதிரி ஜில்லுன்னு வேண்டாம், சூடாக கொடு. இந்த ஏரியாவில் குடியிருக்கிறவங்க யாருக்கும் நான் ஐஸ்கிரீம் விற்கிறது இல்லை, வழியை விடுங்க எல்லாம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் இப்படி கோச்சிக்கிட்டு போகிறேன்?